வணக்கம். தாய் கொடுத்த தாய்ப்பாலுக்கு வணக்கம். என் தாய்க்கே தமிழ் கொடுத்த தமிழ் பாலுக்கு வணக்கம். அந்த இலக்கணத்துல 10 உறுப்பு இருக்குல்ல, அந்த 10 உறுப்புல ஒரு உறுப்புல வர்ற பேரு இது எல்லாம். அது என்னதுலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஹீரா பெண், வாசக்கதவு, பெரியதாலை, தாலா குளம், நல்லபடியா, பூ இருட்டு, ஆனந்தம் இப்படிங்கிற இதுல 7 வார்த்தை இருக்கா, 7 சொல்லு இருக்கா. இந்த 7 சொல்லும் என்னன்னு யாருக்கும் தெரியாது. வாசக்கதவுனா தெரியும், ஆனா என்னன்னு சொல்ல தெரியாது. பெரியதாலைன்னா தெரியும், ஆனா அது எந்த ஊரு அப்படின்னு தெரியும். அப்படின்னா என்னன்னு யாருக்கும் சொல்ல தெரியாது. அதெல்லாம் நல்லபடியா, பூ இருட்டு, ஆனந்தம் சொல்லதுக்கு தெரியாது. ஏன்னா மொழி சொல்லி கொடுக்கல. மொழி சொல்லி கொடுத்தாதானே தெரியும். இவங்களுக்கு தான் சமஸ்கிருதம் வடமொழி, ஹிந்தி அந்நிய மொழின்னு வருது. இந்த பேர் தெரியுதா, ஹீரா பெண் அப்படின்னு. இத அந்த 10ல இலக்கணத்துல 10 உறுப்புல வர்ற ஒரு உறுப்புல பேர் வச்சிருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவோட அம்மா பேர் இது. இத என்ன பேருன்னு பிரதமர் மோடி ஐயா தான் சொல்லி தரணும் நமக்கு. அப்பதான் தெரியும். இது அவருக்கு தான் தெரியும் எந்த நிலையில இருக்கு அப்படின்னு. இந்த பேரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நரேந்திர மோடி ஐயாவோட தாத்தா பாட்டி வச்ச பேரு, 100 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா இப்ப நேத்து பிறந்துட்டு வந்தவன் தமிழ் தான் மூத்த மொழி, ஹிந்தி அந்நிய மொழி, சமஸ்கிருதம் வடமொழி அப்படின்னு நமக்கு பாடம் சொல்லி தந்துட்டு இருக்கான். ஐயா வரலாறு எழுதியா, தமிழ் தேசிய வரலாறு எழுதியா. தமிழர்கள் தான் யாரு அப்படின்னா தமிழ் மொழி பேசணுமா, தமிழை அடிப்படையாக பிறந்திருக்கணுமா, தமிழ்லே சிந்திக்கணுமா, தமிழ்லே பேசணுமா. பேச அப்படி பேசுறது கேளுங்க. அம்மான்னா என்னன்னு கேளுங்க, தெரியாது. ஆனா அடையாளம் மட்டும் சொல்லுவான். அம்மான்னா என்ன, அப்பான்னா என்ன, மாமான்னா என்ன, மாணவினா என்ன, ஹீரா பெண்ணா என்ன, வாசகதுனா என்ன, இதை எந்த ஒரு வார்த்தையை கொடுத்து அதுக்கு அர்த்தம் கேளுங்க தெரியாது. ஆனா வரலாறு மட்டும் சொல்லுவான். வடதின்ன பேப்பர்ல வரலாறு படிச்சுக்கிட்டு அவன் வரலாறு எழுதுன பிறகு அதுல தலை இருக்குமா, கால் இருக்குமா, என்ன இருக்கும், ஒன்னும் இருக்காது. அதை கேட்டுட்டு நம்ம மண்டையில ஏத்திட்டு நம்ம தமிழன் சொல்ற பத்தில அவங்களோட வாழ்க்கை தான் வீணா போகும். அதனாலதான் தமிழ் தேசியம் ஒரு டுபாக்கூர். தமிழ் தேசியத்தை யாரும் நம்ப கூடாதுங்கிறது. தமிழ் தேசியம் ஆகவே ஆகாது. தமிழ் தேசியம் எந்த நாட்டுல இருக்கோ அந்த நாடு விளங்காது, உருப்படாது. தமிழ் தேசியத்தை நம்பி போறவங்க வாழவே முடியாது, வாழையவும் வைக்க மாட்டான். அவனோட நோக்கம் நம்மளை கொல்றது, அவனோட நோக்கம் தமிழனை வச்சு தமிழை அழிப்பது, தமிழை வைத்து தமிழனை கொல்லுவது. அதுக்காக தமிழை வைத்து தமிழனை தடவுறது. இவங்க இந்த வேலை தான் நடக்குது. யாரும் தமிழ் தேசியத்தை நம்பி யாரும் போகாதீங்க. தமிழ் தேசிய பேச்சை கேட்டு யாரும் செயல்படாதீங்க. அது யாரா இருந்தாலும் சரி. சமஸ்கிருதம் வடமொழின்னு சொல்றவங்களையும் நம்பாதீங்க. சமஸ்கிருதம் வடமொழி கிடையாது, நம்ம பேசுறது தான் சமஸ்கிருதம். அதே மாதிரி மூத்த மொழிங்கிறது சமஸ்கிருதம் தான் மூத்த மொழி. அது தமிழ்நாட்டில் உள்ளது மட்டும் கிடையாது, இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலத்தில் இருக்கிற மொழிகளும் ஒரே மொழி தான், சமஸ்கிருதம். அதுல எல்லாத்தையும் அடிப்படையாக கொண்டு பேசுறது நம்ம மட்டும்தான். அதனால எல்லாரும் சமஸ்கிருதம் பேசினாதான் நல்லா இருக்கும். ஆனா அது தமிழ்நாட்டுல மட்டும் இருக்குது. ஏன்னா அங்கெல்லாம் எழுத்த கொடுத்துட்டான். எழுத்த கொடுத்துட்டதுனால அது ஒவ்வொரு மொழியா மாறிடுதே தவிர மற்றபடி மொழி ஒண்ணுதான், பாஷை தான் வேற. அதுல மூத்தது பாஷை தான். மூத்த மொழி பாஷை. மொழி ரெண்டாவது. மொழியை தான் உருவாக்கியிருந்த தவிர பாஷையை யாரும் உருவாக்கல. அதுல இருந்து எடுத்து எழுத்து மூலமா வச்ச ஒரே எழுத்து மூலமா இருந்தாதான் அந்த மொழியெல்லாம் அழியாம இருக்கும், அந்த பாஷைகள் எல்லாம் உள்ள வராம இருக்கும். அப்படிங்கறதுக்காக எல்லாத்துக்கும் ஒரே எழுத்தா கொடுக்கணும் அப்படின்னு இருந்தா தான் அந்த ஒரே மொழியா இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். அப்படிங்கிற சிந்தனையில அடிப்படையிலையும் எழுதப்பட்டதுதான் நம்ம தமிழ் எழுத்து. ஆனா வெள்ளைக்காரன் ஒவ்வொரு மாநிலத்துக்கா ஒவ்வொரு பாஷைக்கா எழுத்து கொடுத்துட்டதுனால அது ஒவ்வொரு மொழியா ஆயிடுச்சு. மற்றபடி அது மொழி கிடையாது, பாஷை பாஷை பாஷை. மொழிங்கிறது சமஸ்கிருதம் மட்டும்தான். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் பின் இறுதியில் தர்மமே வெல்லும். ஜெய்ஹிந்த்.